நிறைய ரிசர்ச் பண்ணேன்னா என்கிட்ட வந்து 9 பேர் 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க. என் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 1 lakh rupees தான் per year. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த 13 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு ஒன்று சொன்னேன், நம்ம வந்து 2 நல்லது நடந்திருக்கு. ஒன்று நல்லது, ஒன்று ரொம்ப கெடுதல். ஒன்று வந்து நம்ம உலகத்திலே அடிமட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே கீழே போக முடியாது, அது நல்லது. இனிமேல் என்ன செஞ்சாலும் வளர்ச்சி, அதனால அது நல்லதுன்னு சொன்னேன். அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. சார் எனக்கு ப்ராடக்ட்டும் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த கஸ்டமர் வந்தாலும் நமஸ்தே கொஞ்சம் அழகாக சொல்லிடுங்க. நமஸ்தே சொன்னால் அந்த நமஸ்தே கோசம் 2 பேர் வருவாங்க. அப்போ ஃபேக்ட்ரியில் ஏதாவது உற்பத்தி பண்ணலாம். ஸோ அது நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு சொன்னால் அசோக் லேகரில் போயிட்டு எல்லாரும் சொன்னாங்க, இங்கே யூனியன்லாம் இல்லை, எல்லாரும் நமஸ்தே சொல்கிறாங்க. அப்புறம் 2 ப்ராடக்ட் ட்ராயிங்லாம் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராயிங் எல்லாம் கொடுத்து ப்ராடக்ட் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சா ஒரே வருஷத்தில் அந்த 13 year லாஸை ரெக்கவர் பண்ணணும். That is the first time we recovered all the 13 years loss. So I know what is life. செகண்ட் ப்ராப்ளம் எனக்கு என்னன்னா, அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் யூனியன் இருக்கு. எங்கள் ஃபேக்ட்ரியில் மட்டும் யூனியன் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லாஸ் மேக்கிங் யூனிட், அதனால யூனியன் இல்லை. அதுக்கப்புறம் இந்த 9-10 people தான் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டு அந்த கம்பெனியை பெருசாக வளர்க்கணும்னா அவங்களே போய் கேட்டேன், இவங்க என்ன ஆகணும், என்ன பண்ணணும். அப்போ பண்ணுறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சார் நான் யூனியன் எதுக்கு தெரியுமா சார் திறந்துருக்கேன், நான் யூனியன் திறந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஏன் நான் வந்து ஒரு வெல்டரோ ஒரு ஹெல்ப்பரோ இருக்கிறேன், என் பையனும் வெல்டரோ ஒரு ஹெல்ப்பராக தான் இருப்பான். ஆனால் உங்களை மாதிரி இருக்கிறவங்க மேனேஜிங் டைரக்டர்னு இருப்பாங்க. ஸோ பிறப்பு தான் தப்பா சார் அப்படின்னு கேட்டோம். அது எனக்கு கிளியராக பட்டுச்சு. அப்போ நாங்கள் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்ல பிரின்சிபல் சொன்ன மாதிரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் கொடுக்க ஆரம்பிச்சோம். எப்படி கொடுத்தோம்னா, சென்னையில் ஒரு கார்டியன் மாதிரி கொடுப்போம். அவர் பணம்லாம் கொடுக்க மாட்டார், ஒன்லி மென்டரிங். அவர் ஒரு டாக்டர்னா டாக்டருக்கு மென்டர் பண்ணுவார், லாயர்னா லாயருக்கு மென்டர் பண்ணுவார். இந்த மாதிரி மென்டரிங்லேயே இருப்பார். இந்த மென்டரிங் பண்ணதுனால எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஃப்ரம் 9 people we moved to about 1500 people. No strike, no layoff, no lockout, no retrenchment, no fall to bankruptcy, anything like that. That's the kind of record that we created. Now coming to your subject, what நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த கம்பெனி சேர போறீங்க. உங்களுக்கு ஃபாரின் போகணும்னு தோணுச்சுன்னா ஃபாரினுக்கு அனுப்புற மாதிரி இருக்கிற கம்பெனியை தேர்வு பண்ணுங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்குன்னா சாஃப்ட்வேர்ல இருங்க. உங்களுக்கு ஹெச்ஆர் தான் பிடிச்சிருக்குன்னா ஹெச்ஆர்ல சேருங்க. அதில் எவ்வளோ சம்பளம், கம்பெனி ரொம்ப பெருசா, கம்பெனி ரொம்ப சின்னதா ரொம்ப பார்க்காதீங்க. ஏன்னா சின்ன கம்பெனி பெருசாகவும் பெரிய கம்பெனியும் சின்னதாகும், ரெண்டுமே சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இன்ட்யூஷன் சொல்லணும், இதுதான் உங்கள் பேஷன். உங்கள் பேஷன் வந்து நான் ஹெச்ஆர்ல நல்லா பண்ணுவேன், நான் வந்து ஃபைனான்ஸில் நல்லா பண்ணுவேன், நான் குவாலிட்டியில் நல்லா பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது உள்ளூர ஒரு பேஷனேட்டாக இருக்கோ அது கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணிக்கணும். அதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை இடத்துல ரொம்ப இன்பமாக இருக்கும். வேலை இடத்துல உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் அபண்டன்ஸ் தான் நம்மலாம் பார்த்து போகிறோம். அபண்டன்ட்டை நம்ம அட்ராக்ட் பண்ணணும், நம்ம சேஸ் பண்ணக்கூடாது அபண்டன்ஸ். ஸோ வாட் இஸ் abundance? Abundance in wealth. வெல்த்தில் இருக்கலாம் abundance, ஹெல்த்தில் இருக்கலாம் abundance, ஹாப்பினஸ்ல இருக்கலாம் abundance, ஃபேமிலியில் இருக்கலாம் abundance, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் abundance. ஸோ இந்த abundance வேணும்னா உங்கள் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் தான், you need to attract abundance. And abundance is not just wealth, abundance in education, abundance in learning every day, abundance in relationships, abundance in everything that you do. And the only way that you can do இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, there are two things. ஒன்று, உங்களுக்கு எப்பெல்லாம் நெகட்டிவ் தாட் வருதோ அந்த அபண்டன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அது உங்களுக்கு வந்தது கூட போயிடும். எனி நெகட்டிவ் தாட், எனி அன்ஹாப்பினஸ், எனி ஜெலசி, any greed will destroy you. That is for sure. So how do you, whenever it comes to you automatically, don't worry about it. Just ignore it for some time. Take some deep breathing. Start thinking about good things that have happened to you. Start thinking about something good. The one type of people will find fault in everything. They will not attract abundance. Abundance can be attracted only by talking positive, only by having a very audacious goal, only in having belief in yourself, only by changing yourself, only by embracing technology. These
are the ways that you can attract abundance. I can talk to you about how do you attract abundance maybe for an hour, maybe for 2 hours. But if you can really understand what is abundance and how do you chase abundance, then you will choose the right job. You will be happy in the right job. You will have your boss whom you like the most. You will have the organization you will like the most. You will learn from the peers. You will learn from everywhere, and that's what is going to make you great. I met a chairman of Indian Bank yesterday. I was with him for 3 days in a board meeting. And I asked him, how did you join Indian Bank? He said, I wrote the exam and then I became a probationary officer. I asked him, how many joined in your batch? He said, 300 or 400 people joined in my batch. Then I asked him, when did you retire? I retired in 2016 from Indian Bank. What were you? Chairman. I asked him, how did you become the chairman? He said, believe, believe, believe. I believe that Indian Bank is the place I'm going to work. I joined Indian Bank as an officer. I retired as a chairman. So I want each one of you not to look for a job in this company, but to retire as the chairman of this company. Thank you very much. May God bless you.